அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம். தோட்டத்தோட ஒரு கார்னர் இடம் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி செடி தான் இருக்குது. இந்த 3 எந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்னு பாருங்கள். மேலே வரைக்கும் போய்ட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெட் ரஃபிள்டு, இன்னொன்று காசி தக்காளி, அந்த பிங்க் காசி தக்காளி. இன்னொன்று வந்து ரெகுலர் நாட்டு தக்காளி மாதிரி ஒரு ஷேப்பு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு செடியை காட்டுறேன். இங்கே பாருங்கள், செடியோட வேர் இங்கே தான் ஆரம்பிக்குது. அதுலேருந்து எத்தனை கிளை போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதே தான் இங்கே அடியில் புதஞ்சி இப்படி வருது. ஃபுல்லாக கிளை, ஒரே ஒரு செடி தான். இங்கேயும் ஃபுல்லாக கிளை போய் இப்போ மேலே ஏறி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதான் நம்ம ரெட் ரஃபிள்டுங்கிறது கொடி ரகத்தை சேர்ந்த ஒரு செடி வகை தான். நம்ம ப்ளூபெரி அந்த ரெட் செரிலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குமோ அதே அளவுக்கு ஈல்டு கொடுக்குது. அது கொஞ்சம் சின்ன சின்னதாக கொத்தாக வைக்கும். இது 1-2 பெரிய பெரிய சைஸில் வச்சிரும். பாருங்கள், பழம் பறித்து காட்டுறேன். இது எறும்பு சாப்பிட்ருக்கு. இதை வந்து மயில் கொத்திட்டு போயிருக்கு. பாருங்கள், இது அந்த இன்னொரு வெரைட்டி சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா, அது பாருங்கள் சைஸ். இதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தான் வச்சுருக்கோம். இது ரெட் ரஃபிள்டு, இது நம்ம பிங்க் காசி தக்காளி. இங்கே வந்து பறிக்கிறோம் பாருங்கள், குடிங்க அப்படியே பின்னிக்கிட்டு இருக்குது. இது வந்து பிங்க். இங்கே ரெட் ரஃபிள்டு இங்கே இருக்குது. இதுமாதிரி நிறையா நம்ம வீக்லி ஒன்ஸ் பறிச்சிக்கிட்டே இருக்கோம். இது வந்து இந்த செடிக்கு 4-4.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸ்டார்டிங்கில் மழை காலத்தில் ஈல்டே கொடுக்கல, கொடி மட்டும் பறந்துட்டு இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு. பார்த்திங்கன்னா நான் பறிக்காமல் விட்டது நிறைய அழுகி போய் கிடக்குது. இதில் இந்த விதை மறுபடியும் முளைச்சி வரும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட விதைகள் நம்மகிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே சேல்ஸுக்கு வந்துடும். தேவைப்படுறவங்க நம்ம தம்ப்நெயிலில் நம்பர் கொடுப்பேன், அதை பார்த்து வாங்கிக்கலாம். அனைவருக்கும் நன்றி.